இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டை பற்றி முதல்ல என்ன நடக்க போகுதுன்றத ஒரு ரிஹர்சல் பார்த்துடலாம். சித்திரை 1ஆம் தேதி ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு பிறக்குது. சூரிய பகவான் காலச்சக்கரத்தின் முதல் ராசி. இவர் மேஷ ராசியில் நுழையக்கூடிய நாளில் தான் புத்தாண்டு பிறக்குது ஃப்ரெண்ட்ஸ். 60 ஆண்டு அடங்கிய பட்டியலில் 47ஆவதாக வரக்கூடிய விசுவாச ஆண்டு பிறக்க இருக்கு. இந்த விசுவாச ஆண்டில் கிரகநிலையை பார்த்துருவோம். தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தில் சூரிய பகவான் மேஷராசியில் இருக்கிறாருன்னு சொன்னேன். ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னிராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், மீனராசியில் சனி சுக்கிரன், புதன் ராகு அப்படின்னு 4 கிரகங்கள் இருக்குது. இது 4 சேருது. இந்த கிரகம் வச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு ஒரு ராசிக்காக பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த தமிழ் புத்தாண்டை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி வச்சு தான் நம்ம இதை கணிக்க போகிறோம். இந்த புத்தாண்டு பலன்கள் இப்படி தான் கணிக்கப்படுது. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தர்கள் எழுதி வச்ச பாடங்களை வச்சு தான் அந்த வருடத்தின் முழு வெண்பாவும் பொது பலன்கள்னு சொல்லுவோம். அதன் அடிப்படையில் விசுவாச வருடத்தை ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சுவாதி நட்சத்திரத்தில் தொடங்குது. இந்த வருடத்தில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த ஆண்டு கண்டிப்பாக மகத்துவம் நிறைந்த காலகட்டமாக இருக்குது. ஆண்டின் நிறைவு ஆண்டுன்னு சொல்லப்படுது. அதை பற்றி ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம். கும்பராசி சேர்ந்தவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த விசுவாச தமிழ் புத்தாண்டில் 7.5 சனி நடக்கக்கூடிய காலம்னாலும் ராசிக்கு 5ஆம் இடத்துல குருவின் பயிற்சி இருக்குது. இதனால் உங்களின் குடும்ப சூழல் மகிழ்ச்சியானதாக மாறும். உங்களின் நிதிநிலை முன்னேற்றம் அடையும். பரம்பரை சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. திருமணம், குழந்தை பேர் என பல சுப காரியங்கள் வீட்டில் நடக்கும். குருவின் பார்வையால் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீங்க. இதுவரை செஞ்சு வந்த உங்கள் கடின உழைப்பிற்கான பலனை பெறுவீங்க. நிதி சார்ந்த விஷயங்களை சரியான நிர்வாகிச்சிங்கன்னா வெற்றி நிச்சயம். கும்பராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஓரளவு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஜென்மச்சனி நீங்கள் இருக்குது. அதனால் 2025 உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பான கிரகங்களின் பயிற்சி இருக்கிறனால நல்ல பலனை தருது. ஜென்மராசி ஸ்தானத்தில் சனி சுக்கிரன் இருக்கார். தனம் குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்குது. சுகஸ்தானத்தில் குரு இருக்குது. எதிரி ஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், புதன். இந்த மாதிரி கிரகங்களின் சஞ்சாரம் இருக்கனால கும்பராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் 2.5 ஆண்டு காலமாக ஜென்மச்சனி இருந்தனால மார்ச் 28 உங்களுக்கு மீனத்திற்கு மாறுறனால 7.5 சனி முடியாட்டினாலும் சனியின் தீவிர தாக்கம் கொஞ்சம் குறையுது. ஓரளவு சிறந்ததாகவும் நிம்மதியாகவும் இருக்க போகிறீங்க. சவால்கள் தொடருது. 7.5 சனியின் கடைசி கட்டம். வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையவீங்க. முடிவுகளை எடுப்பதில் கவனமாக இருக்கணும். குரு பயிற்சி மே 14 நடக்கிறதுக்கு. மே 14 முதல் அக்டோபர் 18 வரை குரு 5ஆம் வீட்டில் சஞ்சாரிக்கிறாரு. பாதகமான தாக்கம் குறையுது. ராகு உங்கள் ராசிக்கு மாறனால எதிலும் கவனமாக இருக்கணும். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மே 18 ராகு உங்கள் ராசிக்கு மாறுறாரு. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வருது. உடல் நலனில் சிக்கல்கள் வருது. மருத்துவ ஆலோசனை பெற போகிறீங்க. பெண்கள் குழந்தை பேர் தொடர்பான மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வாய்ப்பு இருக்குது. உங்களின் உணவு பழக்கத்தை மாற்றணும். தேவையினை யோகா தியானம் செய்யுங்க. கடான்னு இருங்க சிவனேன்னு. கும்பராசிக்கு தொழில் வியாபாரம் தொடர்பாக சிறப்பான காலமாக இருக்கும். பல ஆண்டு காலமாக இவ்வளோ பிரச்சனை இருக்கேன்னா எல்லாத்துலேயும் போய் தலையிட்டீங்கன்னா இதுதான் பிரச்சனை வரும். பணியிடத்தில் கடின உழைப்பு இருக்கும். உத்தியோகத்தில் பிறர்கிட்ட அனுசரித்து போகணும். ஒருங்கிணைப்பை கடைப்பிடிக்கணும். சிலருக்கு பதவி சம்பள உயர்வு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க நினச்சிங்கன்னா கூடுதல் கவனம் இருக்கும். அந்த தொழில் தொடர்பாக அனைத்து அம்சங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செயல்படணும். இல்லைன்னா தேவையற்ற நஷ்டத்தை சந்திக்க போகிறீங்க. இந்த ஆண்டில் தொழில் வியாபாரம் தொடர்பாக ரிஸ்க் எடுப்பதை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. மின்சாதனம், தொழில் தொடர்பு துறை முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு, வேலை யோகம் இதெல்லாம் நல்ல முன்னேற்றம் அடையும். கும்பராசி என்பவர்களுக்கு ஓரளவு முன்னேற்றம் இருக்குது. அதே சமயம் நிதி தொடர்பான முடிவு எடுக்கிறதுல கூடுதல் கவனமாக இருக்கணும். ஆபத்தான முதலீடு வேணாம்.
ஊக வணிகங்களில் ஈடுபடாதீங்க. பங்குதாரத்தில் பங்குச்சந்தை இந்த மாதிரி போனீங்கன்னாலும் கஷ்டம்தான். இந்த ஆண்டு மூதாதையர் சொத்துக்கள் பெறுறது தொடர்பான சில மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடும். உங்கள் வருமானம் சிறப்பாக இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக தான் இருக்குது. திடீர் செலவு ஏற்படுது, மனக்கலக்கம் வருது. உடல்நலம் தொடர்பான பணம் அதிகமாக செலவாகும். முடிஞ்சவரை அதிகமாக சேமிக்க முயற்சி செய்யுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துங்க. கடன் வாங்குறத தவிருங்க. இந்த புத்தாண்டில் கொஞ்சம் 3 மாதம் பார்த்திங்கன்னா வீடு மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்குது. நெருங்கிய உறவினர்களால் தேவையற்ற மன அழுத்தம் வருது. மே மாதத்திற்கு பின்னாடி உங்கள் நிலைமை சீராகுது. நிதிநிலை மேம்படுது. குடும்ப வாழ்க்கையில் இருந்த கடினமான சூழ்நிலை மாறி அன்பு மகிழ்ச்சியும் ஏற்படுது. திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணையுடன் புரிதல் சிறப்பாக இருக்குது. புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிது. வாழ்க்கையில் சூழல் நல்லாயிருக்கு. காதல் திருமணத்தை செஞ்சுக்கிட்டிங்கன்னா பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திடுங்க. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு 7.5 சனி. ராகு உங்கள் ராசிக்கு மாறினால பெரிய அளவில் சாதக சூழல் இல்லை. குருவின் மாற்றம் ஒரு அளவு இருக்குது. கும்பராசி என்பவர்கள் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செஞ்சு மங்களகரமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செஞ்சால் ரொம்ப நல்லது. மாற்றுத்திறனாளிகள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணும். கும்பராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் துணை அல்லது வாழ்க்கை துணையுடனான உங்கள் உறவில் முன்னேற்றம் காண்பது மட்டுமல்லாமல் அவங்களின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்கள் போட்டியாளர்களை விட சிறந்த நிலையை அடைய உதவும். உங்கள் பதவி உயர்வுக்காக பாதையும் திறப்பீங்க. பரிகாரம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை கேதுவிற்கு யாகம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். கும்பராசி என்பர்களை பொறுத்த மட்டும் ஜென்மச்சனி விலகுதுன்னு ஏற்கனவே சொன்னேன். அது கொஞ்சம் மன இருக்கும், பதட்டம், மனநோய் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். இப்போ இது விலகிரும். வீட்டுக்கு வந்தாலே நிம்மதி இல்லை அப்படின்ற சூழல் இருக்கும். தைரியமும் தெம்பும் உண்டாகும். மே 11 குரு பயிற்சி நடக்க போகுது. குருவின் பூரண அருள் பலன் உங்களுக்கு கிடைக்கும். ராசியை குரு பார்க்குது. குருச்சந்திர யோகம் உண்டாகுது. எதிர்பார்க்காத ஜாக்பாட் பணவரவு கிடைக்குது. டபுள் ப்ரமோஷன் கிடைக்குது. பல வருடமாக குழந்தைக்காக வைத்தியம் பார்த்து இருந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படும். பிள்ளைகளால் பேர் கிடைக்கும். பெரிய உச்சத்தை ஏற்படுத்தும் ராசியில் ராகு வருது. 7வது இடத்துல கேது வருது. இதனால் பார்த்தீங்கன்னா புதிய உறவுகள் அறிமுகமாக கூடும். புதிய காதல் உண்டாகுது. 8ல் இருக்கக்கூடிய கேது விலகுது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீருது. கடனை அடைக்க முடியாமல் சிரமப்பட்டிருந்தீங்கன்னா கடனை படிப்படியாக அடைப்பீங்க. வம்பு வழக்குகளில் சிக்கியிருந்தீங்கன்னா சாதகமான தீர்ப்பு உண்டாகும். 9ஆம் இடத்தை குரு நேராக பார்க்குது. பெரிய எதிர்பாராத திருப்பம் உண்டாகும். மனதைரியம் உண்டாகும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். குடும்பத்துடன் ஒன்று சேரும் அமைப்பு உண்டாகுது. 11ஆம் இடத்தை குரு பார்க்குது. பணம் கட்டுக்கட்டாக வச்சுருப்பீங்க. எல்லோருக்கும் நீங்கள் பணம் கொடுக்கும் சூழல் வரும். 4ல் இருந்த குரு 5ஆம் இடத்துக்கு போகுது. அருமையான காலகட்டம். நீங்கள் இருக்கும் இடத்துல சந்தோஷம் உண்டாகும். அதிர்ஷ்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கார், நகை, ஆடை, புதிய வீடு, ஆபரணங்கள்னு வாங்குகிற யோகம் வருது. புதிய தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெறுவீங்க. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் காலகட்டம். எச்சரிக்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடல் நலனை பார்த்துக்கணும். ராகுவும் சந்திரனும் சேரப்போகுது. தேவையில்லாத உறவுகளில் சிக்கல் ஏற்படுது. எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்ப உறவுக்குள் இருக்கும் பிரச்சனைகள் 3ஆம் நபரிடம் சொல்லாமல் இருங்க. தனிப்பட்ட விஷயம் தாம்பத்தியம் குறித்து பகிர வேணாம். உடலையும் மனதையும் பாதிக்கக்கூடிய விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது. 2ஆம் இடத்துல சனி பகவான் வருது. படிக்கும் மாணவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தணும். ராசியை குரு பார்க்குறனால கடின உழைப்பு போட்டால் தான் நல்ல மதிப்பெண் பெறும் வாய்ப்பு உண்டாகும். போட்டித் தேர்வுகள் எழுதுனீங்கன்னா நல்ல துறை கிடைக்கும். பெண்களை பொறுத்தவரை இனி அருமையான காலகட்டமாக இருக்கும். மிகப்பெரிய அடித்தளத்தை 5ஆம் இட குரு ஏற்படுத்துகிறாரு. பெண் பிள்ளைகளுக்கு செல்வச்செழிப்பு, பெயர்ப்புகள் உண்டாகும். தொடங்கும் அனைத்து காரியங்களிலும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். உடலில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும். கும்பராசி என்பவர்கள் 100க்கு 90% நல்ல அமைப்பில் இருப்பீங்க. வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா பௌர்ணமி காலகட்டங்களில் சிவன் ஆலயங்களுக்கு போங்க. ஏதாவது ஒன்று தானமாக அழிங்க. பௌர்ணமியில் 9 முறை கோயிலை வலம் வந்து சிவனை வழிபடுங்க. நினைச்ச காரியங்கள் நடக்கும். யோகத்தை தரும். வில்வம் பால் வாங்கி கொடுக்கறது பெரிய வெற்றியை தரும்.
பாதச்சனியாக இருப்பதனால தர்ம காரியங்களை செய்யுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வாங்கி கொடுங்க, அதுதான் நிச்சயம் நன்மையை தரும். இதுவரை இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2025 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.